கடைசியா நாங்க சுவாதுடைய பாடத்தை போன கிளாஸ்ல ஆரம்பிச்சிருந்தோம். அந்த விலைகள் தொடர்பாக பேசினோம். பிஸ்மில்லா உணவு இப்போ பேசுறது கேக்குதா சார்? இப்பதான் ஐஸ்கிரீம் வந்திருக்கிறேன். அப்படியா? சரி. உங்களா? பிஸ்மில்லா. ஸ்டார்ட் பண்ணவா? போன கிளாஸ்ல நாங்க சுவாதோடு இந்த வரக்கூடிய பிழைகள் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சவுண்ட் கிளியரா வருது இல்ல? இல்லையா? இப்ப விளங்குதா? நீங்க பேசுறது கேக்குது, பட் நான் பேச ஒன்றும் டிலே ஆகி கேக்குது போல. ஸோ இப்ப கேக்குது. சரி, நல்ல பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. سيصلى نارا ذات لهب. இன்னும் கொஞ்சம் சீனுக்கும் சுவாதுக்கும் வித்தியாசத்தை எடுத்து வரும். سيصلى نارا ذات لهب. அடுத்த பிரச்சனை இந்த ல சவுண்ட் வரப்படாது. ல அல்ல, ல. சேயஸ், ல. நீங்க சாதோட சேர்த்த மாதிரி லாம உச்சரிச்சால் கண்டிப்பா சாது உச்சரிக்கப்படக்கூடிய இடத்துல இருந்து தான் லாம் வரும். அது ல என்ற சவுண்டா வரும். அது போல நாங்க சேர்த்துதான் ஓதணும், பட் அந்த உச்சரிப்புக்குரிய பிளேஸ எங்களோட வாயினுடைய ஸ்டைல மாத்திக்கணும். சேயஸ், ல, ல, ல என்று மாறிடும். சாதம் மாத்திரம் வேணாம். ஓகே. சாதெல்லாம் மிச்சம் பெர்ஃபெக்ட் ஆகிக்குது. லாம்ட சவுண்ட வளமையா நாங்க உச்சரிக்கிற அந்த ல சவுண்டுக்கு எடுத்துக்கணும். நாவினுடைய முன்பகுதி, தொண்டைய முன்பகுதியில வந்து டச் ஆகி உச்சரிக்கிற அந்த ல சவுண்ட். நீங்க லன்னு சொன்னா நாவிட பின்பகுதி பின்னாடி படுது. சுவாது உச்சரிக்கப்பட்ட அந்த இடத்துலயே படுது. அதனால சவுண்ட் மாறுது. போதுமா? سيصلى نارا ذات لهب. இப்போதும் குட். سيصلى نارا ذات لهب. குட். இந்த வேறுபாடு விளங்குச்சேன். ரெண்டாவது பாப்போம். أوه. فصل لربك وانحر. ஏன் ஃபே தூக்குறீங்க? ஃபஸல்லி ஃபா அல்ல. ஃபே ஸ்வைல்லி. ஃபே பழமையான நார்மல் எழுத்தான். ஃபே ஸ்வைல்லி. சுவாது மட்டும்தான் தூக்கப்படணும். ஃபே ஸ்வைல்லி. ஃபஸ்வல்லி. ஃபே ஸ்வைல்லி. ஃபே. ஃபா அல்ல, ஃபே. فصل. ஓ, فصل இப்ப ஃபே சரி. வந்துட்டு லாம் பேத்திட்டான். فصل. ஃபே ஸ்வைல்லி. இல், இல் என்ற சவுண்ட் வராம இல் என்ற சவுண்ட் வந்துச்சுன்னா சரி. فصل لربك وانحر. சரி, போதுமா? நிப்பாட்டாம சேர்த்தே போதும். فصل لربك وانحر. இந்த ரெண்டு லாம் உச்சரிக்கிறதுலயும் வேறுபாடு இருக்குது. இந்த லாம்ட சவுண்டுக்கும் இந்த லாம்ட சவுண்டுக்கும் வித்தியாசம் வருது. அப்படி இல்லை, ரெண்டுமே லீ தான். ஃபஸ்வல்லி, ஃபஸ்வல்லி, இல்லி, ஃபஸ்வல்லி, லி, லீ, லி. அந்த சவுண்ட் வேறுபாடு வராமடுங்க. فصل لربك وانحر. இந்த உள் ரெண்டு சவுண்ட் தான் பிரச்சனை ஆகி.
இல் என்று வர்றது பில. இல் அல்ல, இல். ஃபஸ்வைல். இல். ஃபஸ்வைல். فصلي நீங்க இல்ல, இல் தனித்தனி சொல்லி பாருங்க. இல். இப்ப லாம நாங்க இல்லன்னு சொல்றோம் இல்லையா, இல். அப்ப அந்த சுவாதோட சேர்க்கிற நேரம் ஸ்வல். ஸ்வா இல். ஸ்வல் என்று அவசரமா முன்னுக்கு வரணும். இப்ப நான் நார்மலாகவே இல்லென்று உச்சரிக்கிறதுல எங்கட நாக்கும் தொண்டையில மேல் பரப்பும் டச் ஆகி பட்ட இடம் உண்டு தானே, இல். நல்லா முன்னுக்கு ஒரு இடம் கொண்டு வரும். தொண்டையினுடைய முன்பகுதி, நாவினுடைய முன்பகுதி இல் என்று வரும். ஸ்வா இல். அந்த ஸ்வா இல் சேர்த்து செல்ற நேரத்திலே அதை எடுத்து நாங்க வரணும். ஸ்வல். இடம் மாறுது, இடம் மாறினா பிரச்சனை. ஸ்வல். ஸ்வல் என்று இடம் மாறினா ஸ்வல்லி. அதாவது அந்த ஷத்தினுடைய உச்சரிப்புக்கு நாங்க ஒரு இடத்துல லாம உச்சரிக்கிறோம். கஸ்ரத்தினுடைய உச்சரிப்புக்கு இன்னும் ஒரு இடத்துக்கு நான் வரோம், அப்படி அல்ல. அது ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் உச்சரிக்கப்படணும். ஸ்வல்லி. ஸ்வல்லி. صلي ஸ்வல்லி. என்ன அந்த சரியா மிச்சம் சிம்பிளா பிடிச்சுக்கணும்னா அந்த லாம்ட உச்சரிக்கப்படுற இடத்த, தொண்டையினுடைய எந்த இடம், நாவினுடைய எந்த இடம் என்கிறத நாங்க பிடிச்சி கொண்டோம் என்றால் சாத அதோட சேர்த்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த இடத்துக்கு லாம் உச்சரிக்கப்படணும்ங்கிறதுல வச்சுக்கொண்டு اوكي நீங்க லாஸ்டா சொன்ன சரி. ஸ்வல்லி. சொல்லி பாருங்க அப்படி. صلي ஆ. ஸ்வல்லி. صلي ஸ்வல்லி ரெண்டு மாதிரியும் சொல்லி பாருங்க. அப்போ உங்களுக்கு எது ரோங், எப்படி பேர் சைடு வரும். ஸ்வல்லி. ஸ்வல்லி. صلي صلي ஓகே. இப்போ வசந்த ஓதுங்க. فصل لربك وانحر ம். நீங்க ரெக்கார்டு கேட்குற நேரம் உங்களோட ஸ்டார்டிங் நீங்க எந்த இடம் மிஸ்டேக் என்கிறத கொஞ்சம் நுட்பமா கேளுங்க. எது எப்படி பிழையாதுன்னு, சரியா? மூணாவது. فويل للمصلين ஃபவை. ஃபவை. வ சவுண்ட உதடுகள் குயலாகி திருப்பி அது விடிவு நிலையில உச்சரிக்கிற மாதிரி வந்தா சரி. ஃபவைலுல் லில் முஸ்வல்லீன். فويل للمصلين எஸ், எங்களுக்கு உதடுகள் அசையாம உச்சரித்தான் பழக்கம். ஃபவ அப்படி அல்ல, உதடுகள் குவியலா பெய்துதான் வரணும். ஃபவைலுல் அது சவுண்ட் வான நோக்கி வித்திடப்படாது. அது போல ஃபவைலுல் லில் முஸ்வல்லீன். திருப்பி ஒரு பாவம். فويل للمصلين ஓகே. நாலாவது. والأرض ذات الصدع ம், திருப்பி. والأرض ذات الصدع ம், ஐந்தாவது. فصب عليهم ربك தான் வருது. سوط ஃபே மாறுது, ஃபாக்கு மாறுது. فصب 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 عليهم ربك سوط عذاب பாவ அதே ஒண்டி ஓதே அழகா வந்திக்குது. பாவ நீங்க கட்டுப்படுத்தி ஓடுங்க. பாவ அதுல பாட்டுல விடுங்க, அப்பதான் கலக்கலோட போயிட முடியும். அது நாங்க கட்டுப்படுத்த மாட்டால் கலக்குவோம். அது எங்களுக்குள் மாத்திரம் சுருங்கப்பட்டு இறுதி எழுத்திட உச்சரிப்புல பிரச்சனை வரும். سوف عذاب. اوكي فصب عليهم ربك صوت عذاب இப்ப சவுத்துல சாப்பிளை ஆயிட்டு ஸ்டார்டிங் சரியா வந்துச்சு. இப்ப பிள்ளை சா அல்ல, செவுத்தோ ரொப்புக்க பாருங்க என்ன பேர் என்றால் பக்கத்திலே காஃப் வந்து தானே. அப்ப காஃப்ட வடிவம் எப்படி? கே.
அப்ப அதே வடிவம் சேண்டு வரலன்னு சொன்னா அது சா சவுண்டு மாறிச்சுன்னு சொன்னா அது ஓதல்ல முறையான தன்மையை இல்லாமல் போய் ஆக்கிடும். அப்ப அந்த ரெண்டும் ஒரே ஒழுங்கு வந்தா தான் எங்களோட ஓதல் சரியா வரும். ரொப்பு கேச ஊத்தோ ரொப்பு கேச கேச என்ற வடிவம் ஒரே இடத்துல எடுக்கணும். இது நீங்க ஏனைய பல அன்றாட ஓதலுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்க நேரம் உங்களுக்கு நிறைய விஷயம் விளங்கும் விளங்கிக்கும் நினைக்கிறேன். வல்லினமான எழுத்து மாத்திரம்தான் வடிவத்துல வேறுபடும். மத்த எல்லாமே நாங்க ஒண்ணுதான் ஒரே அமைப்புக்கு எடுத்துக்கணும். திருப்பி ஒரு அஞ்சாவது ஓதும் பார்ப்போம். فصبر عليهم ربك سوط عذاب. குட். பிரச்சனை இல்லை. பிழைகள் வந்து நாங்க திருப்பி ஒரு முறை பார்ப்போம். லாஸ்ட்ல ஃபுல்லா திருப்பி ஓதும் பார்ப்போம். وجاء وجاء ربك والملك صفا صفا. குட். இது சரி. ரெண்டாவது. وذكر اسم ربه فصلى. கொஞ்சம் லாம் பெய்திட்டேனா இப்ப சொல் கொஞ்சம் பெய்திட்டு ஃபஸ்வைல்ல இல். அதாவது وذكر اسم. இந்த லாம்ல உள்ள விஷயம் என்ன இல்லைன்னு சொல்ல நேரம் எங்கட வாயிற வடிவம் வித்தியாசமாயுமே அதை இது உள் என்று சொல்ல போக்குள்ள இன்னும் ஒரு ஸ்டைலுக்கு மாறுது. அப்ப நீங்க அதை சுவாது உச்சரிக்கும் நேரம் தான் உண்மையில் உள் என்று வாயிற வடிவம் ஒரு வித்தியாச அமைப்பிலையும் அதான் இந்த இல் சவுண்ட் வார்த்தைக்கு காரணம். சுவாது உச்சரிக்கிற நேரத்தை விட்டுட்டு நாங்க நார்மலாகவே இல் என்று சொல்ல நேரம் வாயிற வடிவத்தை நாங்க எடுத்த மண்டல் ஒரு என்ன சொல்ல விசாலமான பகுதியாக்கி கீழ் நோக்கி கொண்டு போற அந்த ஒரு வித்தியாசமான வடிவத்துக்கு எங்களோட வாய் வரும் இல் இல். அந்த இடத்துக்கு தான் நாங்க வந்து லாம் உச்சரிக்கணும். எள் என்ற இடத்துலக்கு போயிட்டு உச்சரிச்சா அது அந்த சுவாதோடு சேர்ந்து வருது. ஸ்வல், ஃப, ஸ்வ, இல். அந்த இல் சவுண்டுக்கு வந்து உச்சரிச்சா சரி. பொதுவா وذكر اسم ربه فصلى. ஆஹ் சாத மதிக்குள்ள வேணாம் சரி. சாது தூக்குறதுல குறைக்க வேணாம். மூணாவது. الذين هم عن صلاة இதா திருப்பி الذين هم عن صلاتهم ساهون. திருப்பி போதுங்க. الذين هم عن صلاتهم ساهون. இந்த ல இன்னும் மாறணும் குறையணும். ஸ்வலேத்தீம் ஸ்வலேத்தீம் ஸ்வலே ஸ்வலேத்தீம். அது அந்த லே அந்த வடிவம் மாறவே கூடாது. அதை மட்டும் சொல்லுங்க. الذين ஸ்வலேத்தீம். صلاتهم திருப்பி صلاتهم. வசனத்தை ஓதுங்க பாருங்க. الذين هم عن صلاتهم ساهون. அந்த தீ தீ மிச்ச சிம்பிளா உச்சரிக்கிற லெவலுக்கு ஒரு லைட்டா கொஞ்சம் மாறிக்குது. ஸ்வலேத்தீம் தீ மிச்ச சிம்பிளா வந்தா சரியா. நீங்க ஒரு ரெக்கார்டிங் கேட்கறேன் மூணு விலங்கு இன்ஷா அல்லாஹ். நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف. இதுல ரெண்டு மிஸ்டேக் இருக்குது. அல்ல வஸ்வைப். அத மேல் நோக்கி கொண்டு போற உச்சரிப்பு கொண்டு போகணும். வஸ்வைப். ரெண்டாவது ரெண்டு தேய்க்கும் இடையில சின்ன ஒரு வேறுபாடு உண்டு. ஒரே அளவு ஒரே அமைப்புல வரல. ரிஹ்லத ஷிதா. தே தே என்ற வடிவம் லைட்டா மாறிக்குது.
திருப்பி போதும் போதும். إيلافهم رحلة الشتاء والصيف ஓகே, குட். ஐந்தாவது. ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر விலையே ரெண்டு சேர்ந்து வருது. சவுபி சபுர் தூப்படணும். تواصوا சவுபி சோபுர், சவுபி சோபுர், சாது முடியுமான வரைக்கும் தூக்கணும். ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر திருப்பி போதுங்க. இந்த லாம்ல மினல்லதீன மினல்லதீன அத நோமல் எடுங்க, கொஞ்சம் மாறி. ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر ஒத்த வா பிழை. تواصوا சாதுக்கா வேண்டி அடிச்செல்லாம் பிழையாது, படிச்செழுத்துல மாறுது. وتواصوا بالصبر, சுவாது மட்டும்தான் மாறணும். ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر குட். ஆ, وتواصوا بالمرحمة மர்ஹமால ராவை நாங்க கலக்கி ஓத மாட்டோம். என்றால் ரா கலக்குதலுக்குரிய அந்த ஐந்து எழுத்துல இல்ல. பில் மர்ஹம, பில் மர்ஹம என்று வரும். சரி, இந்த 10 வசனத்திலையும் இப்படித்தான் கொஞ்சம் டஃப்பான ஒரு பாடம் ஒன்றுதான். என்ன டஃப்ன்ட்டு சொன்ன அர்த்தம், ஒரு எழுத்தால நிறைய எழுத்துக்கள் வடிவங்கள் மாறும். அதான் கேட்க நீங்க நல்லா நினைச்சீங்கன்னா வேற விஷயம். சுவாது என்ற ஒரு எழுத்தை நாங்க சரியா பெர்ஃபெக்டா உச்சரிக்க போற சந்தர்ப்பத்துல நார்மல் ட்ராக்ல மிச்சம் சிம்பிளா நாங்க உச்சரிச்சு பழகின எழுத்துக்கள் எங்களை அறியாம வேற வேற வடிவங்கள் நோக்கி குழப்பி கொண்டு போகிற சந்தர்ப்பம் தான் நீக்கும். அது ட்ரெக்குக்கு வரும் வரைக்கும் தான். 10யுமே கட்டாயம் கேளுங்க. உங்களோட ஓதல நீங்க விடுற பிழைய நுணுக்கமா கேட்டுட்டு அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்குவாங்க. நான் திருப்பி அடுத்த கிளாஸ்ல இந்த 10யுமே திருப்பி நான் ஓதுவேன். அந்த நேரம் இந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாதுங்கிறது நாங்க எதிர்பார்க்கிற விஷயத்துல உண்டு. சுவாவ உச்சரிக்க நேரம் பே மாறுறதோ, வாவ் மாறுறதோ, லாம் மாறுறதோ, சின்னத்தே மாறுறதோ, எந்த ஒரு மாற்றத்திலையும் வித்தியாசம் வைக்கப்படாது. என்ன, இப்ப நான் அன்றைக்கு சுவாதோட டச் பண்ணி விளங்கப்படுத்தின அடுத்த எல்லா எழுத்தும் நாங்க தனித்தனியா படிச்ச எழுத்துக்கள். அப்ப உங்களுக்கு அதோட உச்சரிப்பு தெரியும். சுவாத ஒரு எட்டாங்க மட்டும்தான். ஆனா சுவாதுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. தன்னோட சேர்ந்து வார எழுத்தின் மூலமாக ஏனைய எழுத்துக்களை தவறாக்கி விட்டு பவர் உண்டு இது. அது இந்த எழுத்துற பண்புண்டு. அதனால நான் கொஞ்சம் நுணுக்கமா இருந்து கொண்டா சரி, இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டாங்களா? جزاك الله بارك الله فيك.